இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 11th October 2025, Saturday, சனிக்கிழமை. ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல கர்த்தர் நம்மை பார்த்து வருகிறார். ஆமாம் தானே? அவர் போதுமானவராக இருக்கிறாரு. மார்க்கு சுவிசேஷத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வசனமாக முக்கியமான வசனங்கள்லாம் எடுத்து பேசிக்கிட்டு வர்றோம். சரி, இன்றைக்கி பெரிய கூட்டத்தில் மத்தியில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி ஆண்டவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதாவது ஜனங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, சீஷர்கள் இவங்களை விட்டு விடுங்கன்னு சொல்லி. அப்புறம் ஆண்டவர் நீங்களே சாப்பாடு கொடுங்களேன்றாரு. தொடர்ந்து நான் பார்ப்பேன் என்னன்னு. அது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 38, 6:38 Mark. But Jesus said to them, How many loaves do you have now? How many loaves do you have? Go and see. And when they found out, they said, 5 and 2 fish. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்னார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு. மற்ற சுவிசேஷத்துல இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறது. மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு 4 சுவிசேஷம். ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் என்று நாம் சொல்லலாம். ஏன்னா 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில சுவிசேஷத்துல விளக்கமாக போட்டு ஒரு பையன் வச்சிருந்ததாகவும், அந்திரேயா போய் கேட்டதாகவும், அந்திரேயா கொடுக்கறதாகவும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது. இதுல சுருக்கமா இருக்கிறது. எப்படியோ 2 மீன் 5 அப்பங்கள் இருப்பதாக சீஷர்கள் சொல்றாங்க. 5 loaves and 2 fishes. ஓகே, அருமையானவர்களே, ஜன கூட்டம் அதிகமா, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. Multitude, thousands of people, easily 30 to 50,000 people are there. குறைஞ்சது 30,000 50,000 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலே சாமி சொல்றாரு, இவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு அப்பா இருக்குன்னு கேட்கிறாரு. இயேசுக்கு தெரியும் சீசர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு. ஆமா, அவட ஒண்ணு இருந்திருக்காரு. ஏன்னா அது ஒரு இது டெசர்ட் தானே, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். அப்ப சீசர் அவங்களை பார்த்து, ஒன்றும் இல்லாத இடத்துல, அது பாசிபிலிட்டிஸே இல்லை, அதாவது முடியாது, ஒன்றும் கிடைக்காது, இல்லைன்னு தெரிஞ்சும் ஆண்டு கேட்கிற, உங்ககிட்ட எத்தனை அப்பா இருக்கு கேட்கிற. கொஞ்சம் கவனமாக நாம் நிதானித்து தியானிப்போமானால், அருமையானவர்களே, நம்மகிட்ட இல்லாததை தான் நாம் மிகப்படுத்தி பேசுவோம். நம்மகிட்ட இல்லாதது, நம்முடைய குறை, நமக்கு வேண்டியது, இதுதான் நாம் ஆழமா யோசிப்போம். அதையே யோசிச்சு சொல்லுவோம், பேசுவோம். இல்லாதது, முடியாதது. ஆனா இங்க இல்லைன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் அதை கேட்கிறாரு. பாருங்க, ஏதாவது இருக்கான்னு. நிறைய சமயத்துல இந்த வசனம் எனக்கு உதவியா இருந்திருக்கு. இல்லைன்னு நினைப்பேன், ஆண்டவர் பாருன்னு பார்க்கும்போது எப்படியாவது எதையாவது எங்கிருந்தாவது ஏதாவது எப்படியாவது கிடைக்கும். அல்லேலூயா. பாருன்னு சொன்னாரு, தேடுன்னு சொன்னாரு, எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவன்கிட்ட இல்ல, ஆனா பாருன்னு சொல்றாரு. போய் தேடி கண்டுபிடிச்சானுங்க 2 மீன் 5 அப்பம். சகோதரனே, முதல் உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்பதை நீ கவனிக்க வேண்டும். சில சமயம் நம்ம கிட்ட இருக்கிறத நாம் மறந்து விடுவோம். நம்ம கிட்ட இருக்கிறத பெரிதா நினைக்க மாட்டோம். சரி, சீஷர்கள் 2 மீன் 5 அப்பத்தை, இது இந்த கூட்டத்துக்கு எங்க பத்த போகுது, இத போயா ஏசாமிட்ட கொடுக்கறது, அவர் ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கே, இவ்வளவு பேருக்கு போய் இதை போய் கொடுக்கறது அப்படி நினைத்திருந்தாருங்களா? அதை கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரியால நினைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்ககிட்ட இருக்கிறதே அவங்க போய் கொடுத்தாங்க. இதான் இருக்குன்னு, இதான் கிடைச்சதுன்னு. நீ உன்னிடத்துல இருப்பதை நீ உண்மையாக ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு வருவாயானால் நிச்சயமாக அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே விருங்கையோட வராதன்னு சொல்லுவோம்ல, ஆலயத்துக்கு வந்தா விருங்கைய வராத, நன்றின் உள்ளத்தோடு உன்னிடத்துல இருக்கிறதை உண்மையாய் நீ கொடுக்கும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும். ஆமா தானுங்களே?
ஆண்டவர் கேள்விக்கு சீஷர்கள் பாருங்கன்றாரு, எப்படியாவது இது கிடைக்கும்ன்றாரு. டான்னு ஒரு மேஜிக்ல அவர் வர வைத்து கொடுத்துருக்கலாம். அப்படி செய்ய அவர் ஆண்டவர் விரும்பல. முடியும். ஆனா இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு சொன்னப்ப அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு முடியும். ஆனா அதை அவர் செய்யவில்லை. இயற்கைக்கு மாறாக அவர் செய்யவில்லை. ஆண்டவர் தான் படைத்தவர். இங்க ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மந்திரமோ அல்லது ஒரு அற்புதமோ செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பத்தெல்லாம் டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்திருக்க முடியும் அவரால். அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக உங்களிடத்துல என்ன இருக்கிறது சகோதரனே, சகோதரியே? You have to search yourself. What do you have? You have to look for it. உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறத நீ ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தா அதை பெரிதாக்குவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள்கிட்ட இருக்கிறத உண்மையை கொடுக்க எங்களை கேட்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அநேக சமயம் எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் மறந்து போகிறோம். ஆண்டவரே, காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை சிந்திக்கிற பிள்ளைகளோடு இருந்து உங்களுடைய கிருபையை தாங்க, உங்க ஞானத்தை கொடுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய சத்தியத்தினாலே நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, இக்கட்டான நிலையில, ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் உனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? Take care. God bless.